வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு விதிமுறை குறுக்க வந்தா என்ன ஆகும்? விதிகள் நம்மளோட ஆடுகளத்தையே மாத்தலாம். ஆனா ஆட்டத்தோட நுணுக்கங்கள் மாறுமா? வாங்க, இத பத்தி விரிவா பார்க்கலாம். நம்ம பகுப்பாய்வுக்குள்ள முழுசா இறங்குறதுக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். நாம ஒரு பெரிய மார்க்கெட்ட ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வேணும்னே தவிர்த்திருக்கோம். அது என்ன காரணங்கிறது தான் இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளியே. இது ஒரு நல்ல கேள்விதானே. இவ்ளோ வேகமா வளர்ந்து வர்ற, உலகமே உத்து பாக்குற ஒரு பங்குச்சந்தைய நாம ஏன் பார்க்கல? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் சில கட்டுப்பாடுகள். நம்மளோட அனாலிசிஸ் முறைகளையே எப்படி சோதிச்சு பாக்குதுங்கிறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். இதோ அதுக்கான பதில். செபி, அதாவது இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம், சமீபத்திய இந்திய சந்தை டேட்டாவை கல்வி நோக்கங்களுக்காக பயன்படுத்த சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. ஆனா இத ஒரு தடையா பார்க்காம நம்மளோட திறமைய வேற ஒரு களத்துல டெஸ்ட் பண்ண ஒரு சான்ஸா எடுத்துக்கலாம். அதனாலதான் நம்ம கவனம் இப்போ சர்வதேச சந்தைகள் பக்கம் திரும்புது. சரி, இப்போ நம்மளோட நிதி வானிலை நிலையத்துக்குள்ள போலாம். எப்படி வானிலை ஆய்வாளர்கள் மழை வருமா வெயில் அடிக்குமான்னு கணிக்கிறாங்களோ, அதே மாதிரி டெக்னிக்கல் அனலிஸ்டும் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை கணிக்க சில கருவிகளை பயன்படுத்துவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கருவிகள் மார்க்கெட்டோட மூட் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்லும். ஒரு ஸ்டாக் மேல முதலீட்டாளர்கள் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்களா இல்ல பயத்துல இருக்காங்களான்னு இது நமக்கு முன்கூட்டியே ஒரு சிக்னல் கொடுத்துடும். நம்மளோட முதல் கருவி பயாஸ் டேபிள். இது ஒரு திசை காட்டி மாதிரி. அன்னைக்கு ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாக்கோட ஒட்டுமொத்த சென்டிமெண்ட் எப்படி இருக்கும்னு காட்டிடும். அதாவது மார்க்கெட் காளையோட கண்ட்ரோல்ல இருக்குமா இல்ல கரடியோட பிடியில சிக்குமான ஒட்டப்பார்வையில சொல்லிரும். இப்போ ஒரு நிஜ உதாரணத்தையே பாப்போமே. இந்த சார்ட்டோட டாப் லெஃப்ட் கார்னர்ல பாருங்க, புலிஷ்னு தெளிவா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போதே இந்த ஸ்டாக் ஒரு பாசிட்டிவ் ட்ராக்ல போக ரெடியா இருந்திருக்குன்னு முதல் சிக்னல் கிடைச்சிருச்சு. அடுத்ததா நம்ம பார்க்க போற டூல்ஸ் பிவிட், சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் ஒரு நாளோட பிரைஸ் பவுண்டரிஸ் மாதிரி. சப்போர்ட்டுங்கிறது விலை கீழே விழும்போது தாங்கி பிடிக்கிற ஒரு தர மாதிரி. ரெசிஸ்டன்ஸுங்கிறது விலை ஏறும்போது தட்டி விடுற ஒரு கூரை மாதிரி செயல்படும். சார்ட்ல தெரியிற இந்த ஹாரிசான்டல் லைன்ஸ் தான் அந்த பவுண்டரிஸ். மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு பிரைஸ் எங்கெல்லாம் போக்க வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி இது காட்டிடும். சரி, இப்போ தியரி போதும். ஒரு நிஜமான கேஸ் ஸ்டடிக்குள்ள போலாம். ஒரு ஜப்பானிய ஸ்டாக் உதாரணத்தோட இந்த டூல்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இங்க தான் கதை ஆரம்பிக்குது. ஜப்பானிய ஸ்டாக் 10,500 புல்லிஷ்னு ஒரு பாசிட்டிவ் சிக்னலோட அது ஒரு பெரிய கேப் அப் போட ஆரம்பிச்சது. கேப் அப்னா என்ன? நேத்து முடிஞ்ச விலையை விட ரொம்ப அதிகமான விலையில இன்னைக்கு ஓப்பன் ஆகுறது. இதுவே ஒரு ஸ்ட்ராங்கான வாங்கோ ஆர்வத்தை காட்டுது இல்லையா? நம்ம நினைச்ச மாதிரியே நாள் இறுதியில அந்த ஸ்டாக் செமையா பெர்ஃபார்ம் பண்ணி உச்சத்துல முடிஞ்சுது. ஆரம்பத்துல கிடைச்ச அந்த புல்லிஷ் சிக்னல் நாள் முழுக்க நிலைச்சு நின்னு ஒரு சூப்பரான ட்ரேடா அமைஞ்சுது. இந்த சார்ட்ல அதோட பயணத்தை நீங்களே பார்க்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் இந்த ரெண்டு படத்தையும் பாருங்க. ஒரு பக்கம் ஜப்பானிய ஸ்டாக்கோட பிரம்மாண்டமான ஏற்றம், இன்னொரு பக்கம் தென்கொரிய ஸ்டாக்கோட படுபாதாள வீழ்ச்சி. ஒரே நாள், ஒரே மாதிரியான டூல்ஸ், ஆனா ரெண்டு முற்றிலும் வேற வேற, ஆனாலும் ரொம்ப துல்லியமான கணிப்புகள். எப்படி? வாங்க, இப்போ ரெண்டாவது கதைக்கு போலாம். இது ஒரு கரடியின் கதை. அதாவது பயங்கரமான சரிவை சந்திச்ச ஒரு சவுத் கொரியன் ஸ்டாக்கோட கதை. முந்தின கேஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். இந்த சவுத் கொரியன் ஸ்டாக் 005930 மார்க்கெட் ஓபன் ஆகும்போதே பேரிஷ்னு ஒரு நெகட்டிவ் சிக்னலோடு தான் ஆரம்பிச்சது. இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி. அன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நமக்கு முதல்ல ஒரு ஹிண்ட் கிடைச்சிடுச்சு. நாள் முடியும் போது அந்த வார்னிங் நிஜமாயிருச்சு. பிரைஸ் தொடர்ந்து இறங்கி ரொம்பவே குறைவான விலையில முடிஞ்சுது. ஆரம்பத்துல கிடைச்ச அந்த பேரிஷ் சிக்னல் ஒரு பெரிய சரிவு வரப்போகுதுன்னு நமக்கு முன்னாடியே காட்டியிருக்கு. இந்த டேபிள்ல பாருங்க, ரெண்டு கதையும் எவ்ளோ சிம்பிளா புரியுதுன்னு. ஜப்பானிய ஸ்டாக் பாசிட்டிவ் ஸ்டார்ட்டோட உச்சத்துக்கு போச்சு, தென் கொரியன் ஸ்டாக் நெகட்டிவ் ஸ்டார்ட்டோட பாதாளத்துக்கு போச்சு. நம்ம கணிப்புகளும் நடந்ததும் எவ்ளோ பக்காவா மேட்ச் ஆகுது பாருங்க. சரி, இப்போ இந்த ரெண்டு கேஸ் ஸ்டடியில இருந்தும் நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்ன? இது நமக்கு என்ன சொல்ல வருது? நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். செபி மாதிரி ரெகுலேஷன்ஸ் நம்ம எந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்றோங்கிற அந்த ஆடுகளத்தை மாத்தலாம். ஆனா அந்த ஆட்டத்தை ஜெயிக்க நாம பயன்படுத்துற கருவிகளும் சரி, அதோட அடிப்படை விதிகளும் சரி, என்னைக்கும் மாறாது. இந்த மேற்கோள் அதை ரொம்ப அழகா சொல்லுது.
பிவட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், பயாஸ் டேபிள்னு இந்த டூல்ஸ் எல்லாமே எந்த மார்க்கெட், எந்த நாடுன்னு பாகுபாடு பார்க்காம ஒரு நேர்மையான, உண்மையான அனாலிசிஸ் கொடுக்கறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்டது. அதோட மொழி யுனிவர்சல். அதனால கடைசியா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க கத்துக்கிற இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்கில்ஸ் ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்கோ இல்ல ஒரு நாட்டுக்கோ மட்டும் சொந்தமானது கிடையாது. இது ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. உலகத்துல இருக்கிற எந்த மார்க்கெட்டையும் திறந்து பார்க்க இது உதவும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். இந்த அனாலிசிஸ் டூல்ஸ் எல்லாமே யூனிவர்சல்னா, இதே மாதிரி இன்னும் எத்தனை கதைகள் உலகத்தோட பல மார்க்கெட்கள்ல நம்ம கண்ணு முன்னாடியே நாம கண்டுபிடிக்காத வகையில ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.